திருச்சிற்றம்பலம். சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையிலே இன்று தடாதகையார் அவதரித்த திருவிளையாடலை பற்றி சிந்திக்க இருக்கிறோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். பாண்டிய நாட்டிலே மதுரையும் பதியிலே மலையதோச பாண்டிய மன்னர் சிறப்பாக செங்கோல் ஆட்சி செய்து வருகிறார். அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் மேல பேரன்பு கொண்டு பல அறங்களையும் தவங்களையும் செய்து வருகிறார். சில அடியார்களுக்கெல்லாம் வேண்டுவன செய்தார். பேரரசின் மகளான ஒரு பேரரசின் மகளான வடிவமங்கை என்கின்ற பெண்ணை வேத முறைப்படி திருமணம் செய்து கொண்டு மனு தர்ம முறையிலே செங்கோல் ஆட்சி செய்து வருகிறார் பழையத்துவச பாண்டிய மன்னர். நீண்ட நாட்கள் ஆகியும் அவருக்கு குழந்தை பேர் இல்லை. திருமணமாகி நீண்ட நாட்கள் ஆகியும் நமக்கு குழந்தை பேர் இல்லையே என்று வருந்தி அங்க இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை நினைத்து பல அறங்களையும் தவங்களையும் செய்தார். சில யாகங்களையும் வேள்விகளையும் செய்தார் மலையத்துவச பாண்டிய மன்னர். புத்திரகாமேஷ்டி யாகம் செய்தார். அந்த யாகத்தின் பலனாக 3 தனங்களோடு ஒரு பெண் குழந்தை வந்தது. இதை பார்த்த உடனே மலையத்துவச பாண்டிய மன்னருக்கோ ரொம்ப வருத்தம். என்னடா இது, இயற்கைக்கு மாறாக பெண் குழந்தை 3 தனங்களோடு அவதாரம் செய்திருக்கிறதே என்று வருந்தினர் மலையத்துவச பாண்டிய மன்னர். அன்று இரவு அவருடைய துயில் படுக்கையிலே துயில் கொள்ளும் பொழுது இறைவன் அவருடைய கனவிலே காட்சி கொடுத்து, மலையத்துவச பாண்டிய மன்னே, நீ கலங்காதே, இவளை சாதாரண பெண் என்று நினைக்காதே, இவள் இந்த உலகத்தையே ஆழ்வாள், இவளுக்குரிய மணமகனை அவள் காணும் பொழுது அவளுடைய ஒரு தனம் மறையும் என்று இறைவன் கனவுலே சொல்ல, உடனே கனவுல இருந்து வேகமா எந்திரிச்சார். துயிலிருந்து அமைச்சர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுற, தனக்கு நடந்த கனவை பற்றி சொல்ற. அதுல ஜோதிட கலையில் வல்லவனா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஒருவர் மலையத்துவச பாண்டிய மன்னர்கிட்ட சொல்ற, மன்னா, நீங்கள் சொல்வது உண்மைதான். அந்த பெண் அவதாரம் செய்த அந்த நேரத்தை வைத்து பார்க்கிற பொழுது அவள் இந்த உலகத்தையே ஆழ்வாள், இவளுக்குரிய மணமகனை அவள் காணும் பொழுது அவளுடைய ஒரு தனம் மறையும் என்று சொல்லி அந்த அமைச்சர் சொன்னார். இதை கேட்டவுடனே மலையத்துவச பாண்டியனுக்கும் கொஞ்சம் சமாதானமா இருக்குது, சரி அப்படின்னு சொல்ற. இப்போ அந்த பெண் குழந்தைக்கு தடாதகையார் என்று பெயர் சூட்டி சிறப்பாக பெயர் சூட்டு விழா எல்லாம் பண்ற. பெயர் தடாதகை என்று பெயர் சூட்டி எல்லா கலைகளையும் கற்பிக்கிறார் மலையத்துவச பாண்டிய மன்னர். தடாதகையார் இருக்கக்கூடிய இடத்துல எப்போதுமே அவங்க சுத்தி தோழியர்கள் பெண்கள் எல்லாம் சூழ்ந்து இருப்பாங்களாம். அவங்க கூட பந்து, கிழங்கு, அம்மானை, ஊசல் போன்ற விளையாடல்களை எல்லாம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் கன்னி மாடத்திலே இருந்து யானை, குதிரை ஏற்றம் போன்ற கலைகளையும் கற்கிறாங்க. பெண்கள் விளையாடக்கூடிய விளையாடுகளையும் விளையாடுறாங்க. ஒரு போர் வீரனுக்குரிய கலைகளையும் கற்கிறார்கள். அப்படி போர் வீரனுக்குரிய அனைத்து கலைகளையும் கற்று அதில் சிறந்து விளங்கினார்கள் தடாதகை பிராட்டியார். மலையத்துவச பாண்டிய மன்னர் தடாதகை பிராட்டியார சிங்க ஆசனத்திலே அமர வைத்து அவருக்கு பொன்னாலான கிரீடத்தை அணிவிக்கிறார். அப்படி முடிசூட்டு விழா பண்றாங்க. எல்லோரும் போற்றும்படியாக முடிசூட்டு விழாவானது சிறப்பாக நடைபெற்றது. அப்போ தன்னுடைய அரச உரிமையை தன்னுடைய மகளான தடாதகை பிராட்டியாருக்கு கொடுத்து ரொம்ப மகிழ்ச்சியில இருக்கிற, இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை மகளாக அடைய நான் என்ன தவம் செய்திருக்க வேண்டுமோ என்று மகிழ்ந்து இந்த பூலோகத்திலிருந்து சொர்க்கலோகத்துக்கு மலையத்துவச பாண்டிய மன்னன் சென்றார். இதோட இந்த தடாதகை பிராட்டியாருடைய அவதார திருவிளையாடல் நிறைவுற்றது. திருச்சிற்றம்பலம். தொடர்ந்து இது போன்ற ஆன்மீக தகவல்களை காண சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.